ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இறால் போட்டு புடலங்காய் கூட்டு எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் அளவு புடலங்காய் வந்து ஒரு 3 புடலங்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புடலங்காய் வந்து க்ளீன் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே உள்ள சதைப்பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப வந்து எடுத்துடாதீங்க. கொஞ்சம் அந்த வெள்ளை கலரில் அந்த சதைப்பகுதி தெரியும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த உள்ளே உள்ள சதைப்பகுதியானது. நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அது இல்லாதனால நீ சின்ன வெங்காயம் தான் போடுறேன். ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு வந்து துருவிய தேங்காய் இருந்தாலும் பரவாயில்லை, கட் பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்லை. ஒரு அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டு ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து பற்ற வச்சு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து நம்ம சமைச்சு ஒரு விசில் வச்சா போதும், நல்லா புடலங்காய் வந்து வெந்துடும். புடலங்காய் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அதில் உள்ள டேஸ்ட் எல்லாமே போயிடும். நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் கூட செய்யலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகும் போட்டுக்கிட்டு அதன் பிறகு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் நான் வந்து போட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கி விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே விடுங்க, ரொம்ப அதிகமாக விட வேணாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3மே நம்ம வந்து ஒன்றா போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இறால் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இறால், அது வந்து நல்லா தண்ணீர் போகிற அளவுக்கு நல்லா வந்து கையில் வடிகட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். தண்ணீர் இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா பிழிஞ்சு விட்டு போடுங்க இந்த இறாலை. ஏன்னா தண்ணீர் வந்து வேக வேக இறால் பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம புடலங்காய் கூட்டுலேயுமே தண்ணீர் விடும். அப்படிங்கும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நீங்கள் இறால் போடும்பொழுது நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த தண்ணியெலாம் போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து போடணும். போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அடிக்கடி நம்ம அப்படி சமைக்கும்போது கிண்டி விடும்பொழுது தான் அந்த எல்லா பொருட்களுமே ஒன்றோடு ஒன்று அந்த எண்ணெய் பொருட்கள்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சி போயிடும். அதனால தான் அடிக்கடி நம்ம கிண்டி விடணுங்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப போடாதீங்க, ஏன்னா வந்து நம்ம மசாலா அரைக்கும் பொழுதும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்ப்போம். அதிகமாக சேர்க்காதீங்க, லைட்டாக சேர்த்தா போதும் மஞ்சத்தூள். அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்களையுமே போட்ட பிறகு நம்ம வந்து அடியில் வந்து எல்லா வெங்காயம், தக்காளி, அந்த இறால் எல்லாமே இருக்குங்க இல்லையா, அதே வந்து நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு இந்த உப்பும் போட்டுக்கோங்க. முன்னாடி ஸ்டார்டிங்லேயே நம்ம உப்பு போட்டிருப்போம். அப்படி பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் உப்பு கூட இந்த நேரத்தில் நான் சேர்த்து விட்டுட்டு நல்லா எல்லா பொருட்களுமே ஒன்றோடு ஒன்று சேர அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டு ஒரு மூடி வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள், தேவையான மசாலா பொருட்கள்லாம் அரைக்கலாம். நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காய், ஜீரகம் வந்து ரொம்ப அதிகம் போடக்கூடாது. ஜீரகம், சோம்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். நம்ம உப்பு எடுக்கும்போது நம்ம கையில் எடுப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஜீரகம், சோம்பு எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லை, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. கொஞ்சம் சிறிதளவு நம்ம மஞ்சள் அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு வந்து நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நல்லா அந்த இறாலோடு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து வந்துடும். இந்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக முக்கால் பாதம் இந்த நேரத்தில் வெந்துருச்சு சொல்லலாம். நல்லா அந்த கீழே உள்ள பொருட்கள், இறால், வெங்காயம், அந்த தக்காளி எல்லாம் நல்லா மேலே வர அளவுக்கு வந்து ஒரு கிண்டு ஒன்று நம்ம கிண்டி விட்டுட்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பொருட்கள் இருக்கு இல்லையா, ஜீரகம், சோம்பு, அந்த மஞ்சத்தூள், தேங்காய் எல்லாம் கலந்த கலவையை வந்து நம்ம அது மேலே வந்து ஊற்றிடலாம், அந்த கூட்டு மேலே. ரொம்ப தண்ணீர் விட்டுறாதீங்க. நம்ம அப்புறம் ரொம்ப அந்த சத்துக்கள் எல்லாமே போயிடும். ரொம்ப வேக வேக பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து கொஞ்சமாக தான் விட்டுக்கணும். அதன் பிறகு நம்ம வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். ஏன்னா முக்கால் பாதத்துக்குமே நல்ல புடலங்காய் கூட்டு வெந்திருக்கும். ஒரு விசில் விட்டு எடுத்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இறால் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ரசம் சாதம் வச்சு நம்ம வந்து இந்த கூட்டு வச்சுக்கலாம். இல்லைனா இந்த கூட்டோடு சேர்த்து நம்ம ஒரு புடலங்காய் கூட்டு காரமாக ஏதாவது ஒரு பொருள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.